காலேஜ் டைமில் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் எனக்கு எப்படிப்பட்ட தாட் வரும் அப்படின்னா, யாராவது ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இடம் கொடுத்து பேசிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா சிரித்து பேசிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க தான் நமக்கானவங்களோ. எப்படி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட, ஒரு பொண்ணு கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட எனக்கு இந்த தாட் வந்துச்சு. இவங்க தான் எனக்கானவங்களா இருப்பாங்களோ, இவங்க தான் எனக்கானவங்களா, இப்படி ரேண்டமாக நிறைய பொண்ணுங்க மேலே எனக்கு இந்த இவங்க தான் எனக்கானவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற தாட் வந்துச்சு. அதே மாதிரி தான் நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு பொண்ணு வராங்க, அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது நானும் பேசுகிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே இவங்க தான் நமக்கானவங்க, பாரேன் கடவுள் எப்படிலாம் முடிச்சு போகிறேன். இனி நானாக முடிவு பண்ணிட்டு, ஓகே கடவுள் தான் அப்படி முடிச்சு போடுறாரு இப்படிலாம் நான் வந்து நினச்சிட்டு அந்த பொண்ணோட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னாச்சு, அந்த டைமில் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, பட் இப்போ எனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இதை பார்த்து ரொம்ப பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நான் போனால் நீ விட்டுடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த இடத்துல கோவப்பட்டேன், திட்டினேன். ஓகே ஃபைன், அதெல்லாம் வேறு. இந்த திங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ரொம்ப 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 ஒரு ரேண்டமான கேர்ள்ஸ் மேலே அப்சஸ்டாக இருந்தேன். லைக் இவங்க தான் நமக்கானவங்களா இருப்பாங்க, அப்போ இவங்க கூட தான் நம்ம இருக்கணும், இவங்க கூட நம்ம இன்டிமேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இப்படிலாம் நான் வந்து நிறையா யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரியான தாட்ஸ் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, இல்லை மற்ற எல்லா இடங்கள்லையும் சரி, எனக்கு பயங்கரமான ஒரு பேக் ஃபயராக தான் அமைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரியான ஓவர் திங்கிங் என்ன ஆச்சு அப்படின்னா, நாளாக என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு ஒரு சந்தேகங்கிறது க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓவர் திங்கிங் மூலியமாக தான் வந்துச்சு. அப்போ இந்த ஓவர் திங்கிங், இந்த சந்தேகம், இந்த தாட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சில்லியாக இருக்கும். இட்ஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கலர், இப்போ ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு வராங்க. அதே மாதிரி என்னோடய கிளாஸில் எவனா ஒருத்தன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தான். ஒருவேளை இவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் போல், கடவுள் இப்படி தான் சேர்த்து வைக்கிறார் போல், நான் தான் வந்து தேவையில்லாம இடையில வந்துட்டேன் போல், இப்படி என்ன நானே ரொம்ப ரொம்ப கேவலமாக டவுனாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், எனக்கு தெரியும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சில்லியாக தான் இருக்கும்னு சொல்லி. பட் ஆனால் லிட்ரலாக இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப என்னை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா சும்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே ரொம்ப ரொம்ப அதிகமான சந்தேகங்களை வளர்க்குறதுக்கு, என்னோடய ரிலேஷன்ஷிப் லிட்ரலாக கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் என்னை ரொம்ப ரொம்ப கேவலமாகவே பாடுபடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். இந்த தாட்ஸ் பற்றி இது எதனால் வருது, ஏன் வருது, எதுக்காக நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த ஒரு 3 months பிஃபோர் தான் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. 3 months பிஃபோர் நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மேபி இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராவது பசங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. ஸோ நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே கொடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க. உங்களுக்கு ஓகே 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்குது. தென் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ், பேட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தாட்ஸ், மைண்ட் செட் இது எல்லாத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கமிங் பேக் டு த கண்டென்ட், எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் அதர்ஸ். எல்லாத்துலேயும் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஷாப்பிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு போகும்போது கூட ஏதாவது ஒரு பொண்ணு ரொம்ப ஒயிட்டாக அப்படியே செம்மையாக இருக்கிற மாதிரி வந்துட்டாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னா, நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, வாவ் இதுதான் அழகு, என் கேர்ள் ஃப்ரெண்டை விட அவங்க சூப்பராக இருக்காங்க, ஸோ அப்போ அவங்க தான் எனக்கானவங்க, எனக்கானவங்க இல்லை, நானே என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன், இப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ரொம்ப 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 சூஸியான்னு கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு சாய்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சனாக என்ன நானே வந்து திங்க் பண்ணிப்பேன். இவங்க தான் எனக்கானவங்க, இவங்க தான் எனக்கானவங்க. இது வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த கேரிங்க்கும் அந்த லவ்வுக்கும் நான் வந்து ஒரு கொஞ்சம் கூட நான் வந்து யோசிச்சதே கிடையாது. அதுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவங்க தான் எனக்கானவங்க, இவங்க ரேண்டமான கேர்ள்ஸ் மேலே ஒரு அப்சஸ்ட் ஆகிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இது எங்கேருந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகுது, ஏன் எனக்கு இவங்க காட்டுற அன்பு எனக்கு அந்த டைமில் புரியவே இல்லைன்னு சொல்லி நான் ஜேர்னல் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப நீடியாக இருந்திருக்கேன். நீடியா இருந்தது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த பான்ல நான் அதிகமாக கன்சியூம் பண்ணி அதிகமான விஷயங்களை நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு நார்மலாக தெரிகிற விஷயம் கூட ஒரு அப்நார்மலாக இருக்குது. எனக்கு அதை விட அதிகமாக எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் தான் நார்மலாகவே தெரியுது. இதுதான் உங்களோட பேஸ் லைன் வச்சுப்போம், டோபமைன் பேஸ் லைன். நீங்கள் நார்மலான விஷயங்கள் பண்ணும்போது இப்படி மேலே மேலே ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் பண்ணும்போது இப்படி மேலே ஏறும். நீங்கள் திடீர்னு ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த பான் பார்த்து உடனே நீங்கள் மேட்ச்பேட் பண்ணும்போது அது கீழே இறங்குதா, அப்படி கீழே இறங்கும்போது என்ன ஆகும்னா, அப்படி மேலே ஏறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். அப்போ நார்மலாக இருக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு அப்நார்மலாக மாறும். அதை விட எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கும்போது தான் உங்களால் வந்து ஓகே ஒரு ஹாப்பினஸே ஃபீல் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் நம்மள நிறையா பேர் லிட்டரலாக நம்ம மென் நிறையா வீக்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த பான் தான். ஸோ அந்த வீக்னஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, நம்மள ரொம்ப ரேண்டமாக திங்க் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நீடியாக இருக்க வைக்கிறதுனாலும் சரி, இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நம்ம ரொம்ப லிட்டரலாக மனசளவில் வீக்காக இருக்கவங்க தான் முக்கியம். நான் இது வந்து ரொம்ப எனக்கு அந்த லவ்வை வந்து ரொம்ப ரொம்ப அவங்க காட்டுற அன்பை விட எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அங்கன்னு மட்டும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, என்னோட ரிலேஷன்ஷிப் எங்க அம்மா கிட்டயும் சரி, என்னோட ஃபேமிலிலயும் சரி, எல்லா இடத்துலயுமே எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற மாரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது என்னாச்சு அப்டின்னா, பயங்கரமான ஒரு பெயின தான் எனக்கு குடுத்துச்சு. எல்லாருமே விட்டு போறது, எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. நான் வந்து தனிமையா இருக்கேன். என் கூட யாருமே இல்லன்னு சொல்லி யோசிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என்னோட லைஃப்ல நடக்க, நான் பிரசன்ட்லயே இல்லாம பாஸ்ட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ வாழ ஆரம்பிச்சுட்டேன். ஓகே. நான் வந்து இப்படிதான். எனக்கு வந்து எதுவுமே நடக்காது. என் லைஃபே இப்படிதான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல. இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல லிட்டரலா சொல்லப்போனா. திங் என்ன அப்படின்னா, இதுக்கான மெயினான ஒரு மையப்புள்ளியா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பான் அப்படிங்கிறது தான். லிட்டரலா அதுதான். ஸோ, அப்ப அந்த பான் அடிக்ஷன்லேருந்து நான் வெளிய வந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ, அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். இங்க கார்ட்லயோ இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்லயோ நான் குடுக்குறேன். போய் பாருங்க. ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வர. ஸோ, அந்த பான் பார்க்கறத நிப்பாட்டிருங்க. நீங்க ஃபேப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் பான் பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன். இந்த பான் பார்க்கறனால உங்களுக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் கூட ரியலா தெரியும்போது, அப்ப ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே அன்ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ, அதனால உங்களால நார்மலான விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, நீங்க அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஒரு ஈகரா அந்த ஒரு தாட்ஸ குடுக்கறனால தான் உங்களால பிரசன்ட்ல வாழ முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான மெயின் ரீசனா இருக்கு. நம்பர் 2 ஃபியர் ஆஃப் லூசிங். எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. ஆனா, எனக்குள்ள என்ன தாட்னா, ஒருவேள என்ன விட்டு போயிடுவாங்களோ? ஒருவேள என்ன வேணான்னு சொல்லிடுவாங்களோ? ஒருவேள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ? இப்படின்னு என்ன எல்லாமே விட்டுட்டு போயிடுமோ? என்கிட்ட இருக்க பணம் போயிடுமோ? இப்படி போயிடுமோ? அப்படி போயிடுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, என்னோட கிளாஸ்ல வந்து ஒரு பையன் இருப்பான். ஓகேவா? என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த பையன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நல்லா பேசுவான், செம்ம ஜாலியா இருப்பான், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிசிக்லாம் வச்சிருப்பான். எனக்கு அத பார்த்து கம்பேர் பண்ணி பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டேன். இந்த பொறாமைங்கிறது எனக்கு என்னாச்சு அப்படின்னா, இதனாலேயே இந்த பொறாமையினாலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப ரொம்ப நான் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னோட கேர்ள் கிட்ட போய் நான் கேட்பேன். ஒரு சில பசங்கலாம் வந்து ஒரு பொண்ணுங்கள அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும். நீயும் ஒரு வேள அப்படி போயிடுவியோ? யோசிச்சு பாருங்க. இந்த மாரி ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்டா, அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஆனா என் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன இது அதெல்லாம் நான் அப்படிலாம் பண்ண நான் எப்படி உன்ன விட்டுட்டு போவேன்? இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, நீ என்ன எப்படி சந்தேகப்பட்ட? நீ என்ன எப்படி கேட்கலாம்? அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அப்படிதான் அது வந்து லைக் எனக்கு அந்த டைம்ல தெரியல. இப்படி யோசிச்சு பாருங்க. இது நம்ம வீக்னஸ அப்படியே கொண்டு போய் வெளிய காட்டுற மாரி இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. இப்போ இங்கேருந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. த திங் என்ன அப்படின்னா, அந்த பையனோட நான் கம்பேர் பண்ணி, இல்ல தப்பான பசங்கள பார்த்து அவங்க வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு யோசிச்சு என் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன விட்டு போயிடுவா. ஏன் இவங்களும் இப்படி விட்டு போயிடுவாங்க. அவங்களும் இப்படி விட்டு போயிடுவாங்க. என் வீட்ல இருக்கவங்க யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. இப்படியே நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து, அந்த ஃபியர் ஆஃப் லூசிங்லயே நான் பயங்கரமா ரொம்ப அடிபட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா காயப்பட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னோட தாட்ஸே என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ரைட்ரா! நீ காலி அப்படின்னு கூட நான் நினச்சேன். எல்லாத்துக்குமே மெயினான காரணம் இன்செக்யூரிட்டிங்கிறது தான். நான் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன். ஏன்னா, அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணேன் அந்த பையனோட. அந்த பையன்ட்ட இருக்க பாடி என்ட்ட இருக்கு. ஸோ, அதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன். எதுக்காகன்னா, எனக்காக இல்ல, என்ன சுத்தி இருக்கவங்க என்ன நான் ஹெல்த்தியா வச்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. அட்ராக்ஷன் வேணுங்கிறதுக்காக. மத்தவங்க கிட்ட இருந்து அட்ராக்ஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் ஜிம் போயிருந்தேன். ஸோ, இதெல்லாம் எங்கேருந்துடா உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபில்த்தியான பீப்பிள். அப்போ தேர்ட் திங் டோன்ட் ஹியர் த ஃபில்த்தி பீப்பிள்ஸ் வேர்ட். நெறைய ஃபில்த்தியான பீப்பிள் என்ன சுத்தி அதிகமா இருந்தானுங்க. அவனுங்கள பொறுத்தவரைக்குமே எப்படின்னா, எவனையாவது ஒருத்தன பத்தி குறை பேசணும். எவனாவது ஒருத்தன தப்பா சொல்லணும். தப்பா சொன்னதுக்கப்புறம் அவனுங்க ஒழுக்கம் மாரி என் முன்னாடி காட்டிக்கிட்டாலும், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்ட கண்ட வேலையும் செய்வானுங்க. புரியுதா? மாஸ்டர்பேட் பண்ணுவானுங்க, பான் பாப்பானுங்க, ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசுவானுங்க. தப்பான Instagramல வந்து ஒரு ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருப்பானுங்க. கேட்டா இதெல்லாம் கெத்துன்னு சொல்லுவானுங்க. ஆனா வெளிய எவனாவது ஏதாவது ஒரு நல்லது சொல்லிட்டான் அப்படின்னா, அவன புடிச்சு உனக்கு என்னடா தெரியும்? அவன வந்து சத்தாயிக்கிறேங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு பண்றது. இந்த மாரி விஷயங்கள் பண்ணுவானுங்க. அவனுங்ககிட்ட நான் போய் என்ன பண்ணுவேன்னா, ரிலேஷன்ஷிப்காக வந்து மச்சான் எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நான் ஃப்ரெண்டுன்னு நெனச்சுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவனுங்க குடுத்த எல்லா ஒரு தப்பான ஐடியாவும் என்ன தப்பான ட்ராக்ல கொண்டு போச்சு. உங்க லைஃப்லயுமே நெறைய அந்த மாரி ஃபில்த்தியான பீப்பிள் இருக்காங்க. உங்கள தப்பா சொல்றாங்க, தப்பா பேசுறாங்க. அதாவது ஒரு விஷயம் நீ தப்பு பண்ற அப்படிங்கும்போது உன்ட்ட இது தப்பு மச்சான் அப்படிங்கிறது வேற. பட் சும்மா நீ நல்லது சொன்னா கூட அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து உன்ன மொக்கையாக்கி, உன்ன ஏதாவது ஒண்ணு பல்பு வாங்க வச்சு, அவன் வந்து பெரிய ஒரு கெத்துங்கிற மாரி காட்டணும்னு நெனைக்கிறவன் எவனுமே வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். சீரியஸா. நீ வேணா பாரேன், நீ அமைதியா இருந்துட்டு நீ உன் வேலைய பார்த்துட்டே இரேன். அவன் பாரு அவன் அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். முன்னேறவே மாட்டான். ஆனா நீ அவன் சொல்றத கேட்காம செவுட்டு தவள மாரி முன்னாடி போய்க்கிட்டே இருந்தன்னு வச்சுக்கோயேன், நீயும் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். எப்பவுமே அதான் முக்கியம் லைஃப்ல. இந்த மாரி ஃபில்த்தியான பீப்பிளோட அட்வைஸஸ நீங்க கேட்டீங்கன்னா, சீரியஸ்லி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ன்னு மட்டும் கிடையாது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து கெட்டு போயிடும் சீரியஸா.
ஸோ அப்போ அவன் உனக்கு சரியில்லைன்னு உனக்கு தோணுதா? அவன் கூட நீ பழகாத. அவன் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டான்னு சொல்லி தோணுதா? விட்டுடு. வேணாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தேவையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசுறான். எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் சிகரெட்டு, குடி, கெத்து, சண்டை இதெல்லாம் தான் பெரிய விஷயம்னு சொல்லி சொல்றான். எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் வந்து இதெல்லாம் வந்து நல்லதே, அதாவது இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஹேபிட்ஸ் எதுவுமே நல்லது இல்லன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா, அவன் கூட பழகாத. தேவையே கிடையாது அப்படிப்பட்ட ஆளுங்க. அவன் உன் லைஃப்ப லிட்டரலா கெடுப்பான். அவனுக்கு மேபி இந்த ஏஜ்ல ஒரு 20-25 இல்ல 19-20 இந்த ஏஜ்க்குள்ள இருக்கனால உனக்கு அது பெரிய வித்தியாசமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம இருக்கலாம். பட் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு 25 ஏஜுக்கு மேல தான் உனக்கு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ குடுக்கும். 20-25ல ஒருத்தன் ஜிம் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நார்மல் ஃபிசிக்கே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதனாலேயே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ அவன் 25ல வந்து அவனோட ஜிம்ம ஸ்கிப் பண்றான்னா, அப்பதான் வந்து ரிசல்ட் காட்ட ஆரம்பிக்கும். தொப்பை விழுகும், ஃபேட் போடும். ஏன்னா என் கூட ஜிம்முக்கு வந்திருந்த நெறைய பேரு இன்னைக்கு நான் பார்க்கும்போது எல்லாம் ஃபேட்டியா, தடியா, பொதன்னு இருக்கானுங்க. அதுக்கு நான் எவ்வளவோ தேவலாம். ஹெல்த்தியா இருக்கேன்னு நான் சொல்லலாம். இல்லையா? ஸோ தி திங் என்னன்னா, இந்த மாரி ஃபில்த்தியான பீப்பிளோட இருக்கிறத விட்டுருங்க. அப்போ எப்படி இந்த மாரியான தாட்ஸ்ல இருந்தோ, இல்ல இந்த மாரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளிய வரலாம்னா, அப்டேட் யுவர் செல்ஃப். லெட்ஸ் சே என் கூட சேர்ந்து இப்போ ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. இங்கேருந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க. நீங்க நெனைக்கிற பிசிக் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நெனைக்கிற மாரி ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எல்லார் கூடயுமே சந்தோஷமா, கான்ஃபிடென்ட்டா, ஹேப்பியா பேசுறீங்க. இப்போ லெட்ஸ் சே நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்களா இந்த மாரி டைம்ல? உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜிம் போறீங்க, வெளிய வரீங்க, வேர்க்க விறுவிறுக்க உங்க பிசிக் வந்து நல்ல ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்களா? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்ஸா இருக்கு அப்படிங்கும்போது இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்களா? நோ. பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்போ ஹேபிட்ஸ் உங்களோட இன்செக்யூரிட்டிய ஓவர் கம் பண்ண வைக்கும். ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருக்க ஃபியர ஓவர் கம் பண்ண வைக்கும். ஹேபிட்ஸ் உங்கள எல்லா விஷயத்துலேருந்து சூப்பரான ஒரு பெர்சனா மாத்தும் நல்ல ஹேபிட்ஸ். லெட்ஸ் சே ஒருத்தன் வீடியோ கேம் விளையாண்டுட்டே இருக்கான். இல்ல ஒருத்தன் பான் பார்த்துட்டே இருக்கான். இல்ல ஒருத்தன் வந்து சிகரெட் அடிக்கிறான், குடிக்கிறான். இந்த மாரி எல்லா ஹேபிட்ஸுமே வச்சிருக்கவன் எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாவோ, தைரியமாவோ ஃபீல் பண்ண மாட்டான். அப்ப யார் கான்ஃபிடென்ட்டா, தைரியமா ஃபீல் பண்ணுவான்னா, எவன் ஒருத்தன் நல்ல நல்ல ஹேபிட்ஸ் வச்சிருக்கானோ அவன் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவங்கள குறை சொல்லாம, நம்மள நம்ம அப்டேட் பண்றது எவ்வளவோ சூப்பர். இந்த பையன் வந்து இந்த பொண்ண ஏமாத்துறான். அப்ப என் கேர்ள் ஃபிரெண்ட் ஏமாத்திட்டு போயிடும். அப்படியே நினைக்கிற? நீ அவன அப்டேட் பண்ணு. நீ உன் கோல்க்காக போய் ஒழ. நீ உனக்காக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணு. ட்ரை பண்ணு. சூப்பரா கொண்டு வா. உன் பிசிக்க சூப்பரா கொண்டு வா. நீ பிசினஸ் பண்ணுவ. அந்த பிசினஸ்ல சூப்பரா மாறு. நீ வந்து எந்த ஒரு விஷயத்துல சூப்பரா மாறணும்னு நினைக்கிறியோ, அதுக்கேத்த புக்ஸையோ, அதுக்கேத்த பாட்காஸ்ட்ஸையோ அதிகமா படி, கேளு. 2 விஷயம் சொல்றேன். பசங்க இருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்றான்? படிக்கிறான். அவன அப்டேட் பண்றான். ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டே இருக்கான். அவன் பிசினஸ் ரிலேட்டடா, இல்ல கோல் ரிலேட்டடா அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பையனும் இருக்கான். அவனுமே அவன் கூட தான் சேர்ந்து படிக்கிறான். இவன் என்ன பண்றான்னா, பொண்ணுங்க, கேர்ள்ஸ் பான் இவன் அவனுக்கு நல்லது சொன்னா கூட அத கேட்டுக்காம, "போடா நீ ஒரு ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். லைக் வந்து சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது, பான் பார்க்கறது, நெறைய காசு அம்மா, அப்பா காச தண்ணியா செலவு பண்றது, இப்படி பண்ணிட்டு இருக்கான். இங்கேருந்து ஒரு 5 இயர்ஸ்ல 2 பேர்ல யாரு ரொம்ப முன்னுக்கு வந்திருப்பா? இந்த பையன் தான். ஏன்னா, அவன் அந்த ஷார்ட் டெர்ம் ப்ளஸஸ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, லாங் டெர்ம் பிரஷர்க்காக ஓடிக்கிட்டு இருக்கான். லாங் டெர்ம்ல அவனுக்கு தேவையான விஷயத்துக்காக ஓடுறான் அப்படிங்கும்போது, ஹி வில் கெட் ஹியூஜ் சக்சஸ் தேன் ஹிம். இவனுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும், ஸ்கில் இருந்தாலும், இல்ல இவன வந்து ஒரு பெரிய புடிங்கினே நெனச்சிட்டு இருந்தாலும், ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்கிட்ட இருக்க ஹேபிட்ஸே உன்ன டவுன் பண்ணிரும். நீ வேஸ்ட் அப்படிங்கிற மாரி தான் இவன். ஆனா இவன் அப்படி கிடையாது. ஓகே. ஸோ அப்டேட் யுவர் செல்ஃப். உங்கள நீங்க அப்டேட் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு எனக்கு இன்செக்யூர்டா இருக்கு. இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான். அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. உங்களுக்கு தான் ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தா, அது உங்களுக்கு தான். லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்க உங்கள தான் லவ் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்கள விட்டு போவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆள் வந்து நின்னாலும் உங்கள விட்டுட்டு மாட்டாங்க. லெட்ஸ் சே எனக்கு பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஆ ஓகே. உங்களுக்கு புடிச்ச ஃபேவரைட் சிங்கரே வச்சுப்போம். அவர புடிக்காதவங்க எத்தன கேர்ள்ஸ் இருப்பாங்க? கண்டிப்பா இருப்பாங்க. இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ரைட்? ஏன்? எவ்வளோ பாப்புலரா இருந்தாலும், புடிக்காதவங்கன்னு ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதே மாரி தான் நீங்களும் உங்க கேர்ள் ஃபிரெண்டும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்டின்னா, எவனா ஒருத்தன் உங்கள விட சூப்பராவோ, பெட்டராவோ தெரியிற மாரி உங்க கண்ணுக்கு தெரியுது அப்டின்னா, அவன் கூட உங்களோட கேர்ள் போயிட மாட்டாங்க. ஏன்னா, அவங்க உங்களுக்கானவங்க. அப்படி உண்மையான லவ் இருக்கிறவங்க எப்படி போவாங்க? மேபி ஒரு ஃபேக்கான லவ் இருந்தா கண்டிப்பா போக தான் செய்வாங்க. அந்த அட்ராக்ஷன பார்த்துட்டு. ஸோ, அப்ப இங்க தப்பு வந்து யார் மேல இருக்கும் அப்டின்னா, உங்க மேல தான். நீங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்கள நீங்க அப்டேட் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் பண்ணா உங்க லைஃப்ல உங்களால ப்ராஸ்பரா இருக்க முடியும், பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு கண்டுபிடிங்க. புக்ஸ் படிக்கிறது, மெடிடேஷன் பண்றது, ஜர்னல் பண்றது, அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது, லைக் நல்ல ஹேபிட்ஸ்க்கு வந்து இடம் குடுக்கறது, உங்க பிசினஸ்க்காக நீங்க உழைக்கிறது, உங்க கரியர்க்காக உழைக்கிறது, ஒரு எய்ம் வச்சு அந்த எய்ம்க்காக ஓடுறது.
இது எல்லாமே உங்கள அப்டேட் பண்ணும் அப்படின்னா, அத நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அப்போ அப்படிப்பட்ட பெர்சன் எப்படி வந்து கில்ட்டாவோ, இல்ல வந்து இன்செக்யூர்டாவோ ஃபீல் பண்ணுவாங்க? ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவன வந்து ஒரு பெரிய ஆளா மட்டும் தான் நெனப்பானே தவிர, அவன் வந்து ஐய்யய்யோ! இல்ல என்ன விட பெட்டரா இருக்கான். அப்படி அவன் நெனைக்கவே மாட்டான். லிட்டரலா நெனைக்க மாட்டான். ஓகே. எனக்கு தெரியும். ஜிம் போயிட்டு இருக்க நெறைய பேருமே வந்து பேட் ஹேபிட்ஸ் பண்றாங்க தான். அவங்கள நம்ம விட்டுப்போம். அவங்க ஜிம்முக்கு வர பர்ப்பஸ் வேற. வெறும் அட்ராக்ஷன் பண்ணணும், மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வராங்க அவங்க. அது வேற. பட் நீங்க ஒரு பர்ப்பஸ்க்காக போறீங்களே, நான் ஹெல்த்தியா இருக்கணும், என் உடம்ப நான் ஃபிட்டா ஆக்கணும், ஒரு பாடியில நான் பெயின் கொண்டு வந்தா தான் என் மனசுல பெயின் இருக்காது. இப்படிலாம் நீங்க நெனச்சு போறீங்கன்னா, யூ வில் ரீச் ஹையர் சக்சஸ். ஸோ இந்த 2 பேருமே போற இடம் ஒண்ணு தான். ஆனா அந்த பர்ப்பஸ் தான் வித்தியாசம். ஒருத்தவன் வெளிய நெறைய பாவம் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் வேண்டுனாலும், ஒருத்தவன் வெளிய பாவம் பண்ணாம கோயில்ல போய் மன நிம்மதிக்காக மட்டும் போறான் அப்டின்னாலும், 2 பேருமே போறது கோயில் தான். ஆனா பர்ப்பஸ் வேற. இவனோட பர்ப்பஸ் வேற. இவனோட பர்ப்பஸ் என்ன? அந்த பாவத்த கழிக்கணும். இவனோட பர்ப்பஸ் மன நிம்மதி, அமைதி, கடவுள பார்க்கணும். இவ்வளவுதான். 2த்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து ஜிம் போறான். அவன்லாம் நெறைய தப்பு பண்றான். அப்ப நானும் பண்ணலாமா? அவன் பர்ப்பஸ் வேற. அவன் அதுக்கான ரிசல்ட் அவன் அனுபவிப்பான். அவன நீங்க விட்டுருங்க. அவனுக்கான ரிசல்ட்ட சப்கான்ஷியஸோ, கடவுளோ இல்ல பிரபஞ்சமோ அவங்க பார்த்துப்பாங்க. அது நீங்க தேவையே இல்ல. உங்களோட லைஃப்ப மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, உங்களோட கோல்க்காக மட்டும் உழைச்சீங்க அப்டின்னா, யூ வில் ரீச் more success in your life. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.